வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். இங்கே ராஜாக ராணிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ராஜு வந்து சரி ராணி இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அந்த சார் வந்து நம்ம மேலே பழி போடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. இந்த ராஜாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க ராணி வந்து எங்கே நீங்கள் எதுங்க கவலைப்படுறீங்க, நம்ம தான் அந்த காசை திருடவே இல்லையே, அவங்க தான் தேவையில்லாமல் நீங்கள் தான் திருடினீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம கேட்டு நம்ம அந்த காசை கொடுக்க முடியுமாங்க அப்படிங்கிற ராணி கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புங்க ராஜா அதுவும் சரி ராணி நீ சொல்கிறது ஓகே தான், இப்போ நம்ம இந்த விஷயத்துலேருந்து சால்வ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ராஜாவும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புங்க ராணி வந்து அதான் நம்ம ஊரில் நம்ம கேங்லாம் இருக்காங்களே அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம் அப்படிங்கிற ராணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க ராஜா வந்து ஓ நீ அப்படி சொல்ல வரியா அப்படிங்கிற ராஜாவும் கேட்டுட்டு இருக்காங்க. ராணி வந்து ஆமாங்க, நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்போம், அவங்க எதை சொல்கிறான்னு பொறுத்து நம்ம முடிவு எடுப்போமே அப்படிங்கிற ராணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜா வந்து சரி நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி அப்படிங்கிற ராஜாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதேமாதிரி இங்கே ராணி வந்து அவங்களோட கேங் மெம்பர்ஸுக்கெலாம் கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அப்படியா எல்லா வேலையிலும் இப்படி நடக்கிறது தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோ ஏன் அப்படி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ராணிக்கு ஒன்றுமே புரியல. எங்க என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற ராணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு அவங்க வந்து அதான் இந்த மாதிரி ஒன்று வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, திருடாத காசை திருடணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அவங்களை கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீலை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, வக்கீலுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து முடிச்சு விடுங்க, 2.5 லட்சம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அப்படிங்கிறது அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்கிறானு என்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கரெக்டாக ஆகுமா, இதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ஐயோ இதான் நடக்கும், நம்ம கேங்கில் இருக்கிற எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க, இப்படி தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்கிறானு வந்து ஓ அப்படிங்களா சரிங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் அட்வொகேட் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து அதெல்லாம் இருக்காங்க, நான் நம்பர் அனுப்பிச்சுறேன், நீ ஃபஸ்ட்டு அவங்கள போய் பாரு அமிச்சா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ராணி வந்து அப்படிங்களாக்கா சரிக்கா ரொம்ப நன்றிங்கக்கா அப்படிங்கிறது ஃபோனையும் கட் பண்ணுறாங்க. இந்த ராஜா வந்து என்ன ராணி என்ன ஆச்சு கேட்டே அவங்ககிட்ட அமிச்சு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ராணி வந்து எங்க அவங்ககிட்ட கேட்டேங்க, அவங்க பக்காவாக ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன விஷயம் சொல்லி அமிச்சு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ராணி வந்து அதாங்க வக்கீலை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் காசு கேளுங்க, சப்போஸ் அவங்க காசு தர மாட்டேன் அப்படின்னா நாங்கள் கோர்ட்டில் போய்க்கிறோம், கோர்ட்டில் போய் கேஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படி மாதிரி என்னென்னமோ சொல்லி அவங்ககிட்ட மொத்த காசு வாங்கிடுங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ராஜா வந்து சரிங்க சரி ஓகே நீ சொல்கிறது ஓகேவாக தான் இருக்குது, வக்கீலுக்கு காசு கொடுக்கணுமே யார் தருதுன்னு சொல்லி கேட்கும்போது ஏங்க அதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் போல், அவங்க சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, அது இல்லாமல் காசு வாங்கினதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா போதுமா அவங்களுக்கு அப்படிங்கிற ராணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க ராஜா வந்து சரி சரி எதுவும் சொல்கிறேன் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ராஜா சொல்லிட்டு இருக்காங்க. அதேமாதிரி எங்கள் ராணிக்கு நம்பர் அமுச்சு விட்றாங்க. ஸோ எங்க நம்பர் அமுச்சு விட்ருக்காங்க, கால் பண்ணி கேட்போமா அப்படிங்கிறது ராணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜா தான் சரி நம்ம இந்த விஷயத்த பண்ண போன முடிவாயிருச்சு, பண்ணாதானே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ராஜா சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க ராணி வந்து சரி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஃபோனையும் போடுறாங்க. போனோன்னா ஓகேம்மா நீங்கள் ஒரு 10 மணிக்கே கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அட்வொகேட் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க ராணி வந்து எங்க நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், அவங்க வந்து ஒரு 10 மணிக்கு கிளம்புற சொல்லியிருக்காங்க, நம்ம கிளம்புவோமா இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும் அப்படிங்கிற ராணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க ராஜா வந்து அப்படிங்களா ஆப்புங்க ராஜா வந்து அப்படியா சரி கிளம்புவோம் அப்படிங்கிற 2 பேருமே கிளம்பி அந்த அட்வொகேட்டோட ஆஃபீஸுக்கும் போகிறாங்க. போனோம்னா இங்கே ராணி வந்து உள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்கும்போது அட்வொகேட் வாங்க நீங்கள் தான் கால் பண்ணியிருந்தீங்களா சார் அட்வொகேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க ராணி வந்து ஆமாங்க சார் அப்படிங்கிறத ராணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட்வொகேட் வந்து ஓகே கடை எங்கே இருக்குது, கடையோட ஓனர் பேர்னது, என்ன விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ராணி வந்து நடந்த எல்லா விஷயமும் அப்போலேருந்து டவுன் வரைக்கும் எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அட்வொகேட் வந்து சரி நான் உங்களுக்காக வந்து பேசுகிறேன், ஆனால் உண்மையாக நீங்கள் காசு எடுக்கல அப்படிங்கிற அட்வொகேட் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போங்க ராணி வந்து ஐயோ சார் நாங்கள் அந்த காசை தொடவே இல்லைங்க சார் அப்படிங்கிற ராணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் சொல்கிறத வச்சு நான் நம்பி வந்து பேசுகிறேன், முடிச்சதுக்கப்புறம் அவங்க காசு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க போதும் அப்படிங்க அட்வொகேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க ராணி வந்து சார் அது உண்மையாக நடந்துருமான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் கண்டிப்பாக நடத்தும், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படிங்கிற அட்வொகேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க ராணி வந்து சரிங்க சார் ரொம்ப நன்றி வாங்க நம்ம கிளம்பி போவோமான்னு சொல்லிட்டு இங்கே அட்வொகேட் வந்து சரிம்மா ஒரு ஹவருக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஸோ அதை முடிச்சு நம்ம கிளம்புவோமா சார் அட்வொகேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க ராணி வந்து அப்படிங்களா ஓகேங்க சார் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக அப்போ நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிறது ராணின்னு சொல்லிச்சு 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜாவும் ராணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அட்வொகேட் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏமா வேலைலாம் முடிச்சிட்டேன் கிளம்பி போவோமா சரி அட்வொகேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க ராஜாவும் ராணியும் வாங்க சார் போவோம் சரி 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. போனோன்னா சரி ஃபஸ்ட்டு முன்னாடி நீங்கள் போங்க, அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டு நான் முன்னாடி வரேன் சரி அட்வொகேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க ராஜாவும் ராணியும் முன்னாடி போகிறாங்க. இங்கே மனோஜை பார்த்தோன்னே என்ன காசு எடுத்துகிட்டு வந்தீங்களா, எங்கே போனீங்க இவ்வளோ நேரம் அப்படிங்கிறது மனோஜும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போங்க ராஜா வந்து இங்கே பாருங்க என்கிட்ட மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்க ராஜாவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா நீ என்ன நக்கலாக பேசிகிட்டு இருக்க, காசை எடுத்துட்டு நக்கலாக பேசிகிட்டு இருக்கியா, நீ போலீஸ்கிட்ட பிடிச்சி குத்துறோம் பார்த்துக்கோ
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புனுங்க ராஜா வந்து என்னங்க நீங்கள் எதுனாலும் என்கிட்டலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, அட்வொகேட் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறது ராஜா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புனுங்க மனோஜ் வந்து என்னடா இது அட்வொகேட்டா சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக அட்வொகேட் வந்துடுறாங்க. வந்துடுறது இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவை பண கஷ்டம் கொடுத்துருக்கீங்க, அதுவும் இல்லாமல் அவங்க கிட்ட காசு கழுவி டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மேலே இந்தந்த செக்ஷனில் கேஸ் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா அட்வொகேட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மனோஜுக்கு வந்து என்ன சும்மா வந்து பேசிட்டு இருக்கியா, ஓபி அடிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு மனோஜும் கேட்டுட்டு இருக்காங்க. யார் ஓபி அடிக்கிறதுங்க பாருங்க, இது ஐடி கார்டு, நான் உண்மையாக ஒரிஜினலாக அட்வொகேட்டு என்கிட்ட காமிக்கிறாங்க. ஆப்புனுங்க மனோஜ் வந்து சார் ஓகேங்க சார் இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே அட்வொகேட் வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் அவங்ககிட்ட காசு கிட்ட தப்பு அப்படின்னு அட்வொகேட் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புனுங்க மனோஜ் வந்து என்னங்க நீங்கள் திருடின காசு கேட்டால் தப்புன்னுவீங்களா அப்படின்னு மனோஜும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புன்னு அட்வொகேட் வந்து ஓகே அப்போ திருடினாங்க சொல்கிறீங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு அட்வொகேட் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புனுங்க மனோஜ் வந்து அந்த இடத்துல லாக் ஆகிட்டா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மக்கிட்ட அந்த எந்த ஆதாரமும் கிடையாது, கேமரா தான் ஆஃபில் இருக்குது, இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா இந்த விஷயத்தை மொத்தமாக நம்ம மேலே திருப்பி விட்டுருவாங்களே அப்படின்னு மனோஜ் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்டாக வந்துட்டு இருக்கேன். எங்கள் அட்வொகேட் வந்து என்னங்க நீங்கள் நாங்கள் அவார்டுன்னு கேட்டுட்ருக்கோம், நீங்கள் பாட்டு சைலண்டாக இருக்கீங்க, இன்னும் ஆதாரம் இல்லையா அப்படின்னு அட்வொகேட் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புனுங்க மனோஜ் வந்து இல்லை அப்படின்னு இந்த மாதிரி அப்போ பார்க்குறாங்க. ஆப்புன்னு அட்வொகேட் இங்கே பாருங்கள் எல்லா விஷயமும் தெரியும் உங்ககிட்ட இல்லை, ஸோ இவங்க மேலே தேவலாம் பழி போட்டிருக்கீங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அட்வொகேட் கேட்டிருக்காங்க. ஆப்புனுங்க மனோஜ் வந்து சார் எல்லாம் வேணாம் சார், சார் இப்போ கேஸ்லாம் கொடுத்தோன்னா அசிங்கம் மேடம் சார் கிடைக்கே அமைச்சுங்க மனோஜ் கேட்டிருக்காங்க. அட்வொகேட் வந்து என்னங்க நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிடுவீங்க, பண்ணதுக்கப்புறம் ஐயோ சார் அதெல்லாம் பண்ணாதீங்க சார் என்னை மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, என்னங்க நீங்கள் அமைச்சுங்க அட்வொகேட்டும் கேட்டுட்ருக்காங்க. ஆப்புனுங்க மனோஜ் வந்து சார் இல்லைங்க சார் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் சார், நம்ம கம்பெனிக்கு தான் பேர் ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடும் சார் அமைச்சுங்க மனோஜ் கேட்டிருக்கேன். அட்வொகேட் வந்து எங்க எல்லாம் எனக்கு தெரியாதுங்க, என்னோட கட்சிக்காரை நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் போய்ட்டு கேஸ் தான் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க முடியும் அமைச்சுங்க அட்வொகேட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புன்னு மனோஜ் சார் எல்லாம் வேணாம் சார் மன்னிச்சிடுங்க சார் அமைச்சுங்க வந்து மனோஜும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புன்னு அட்வொகேட் வந்து ஓகே நீங்கள் வந்து கொஞ்சம் கெஞ்சுறனால நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன் அமைச்சுங்க அட்வொகேட் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறேன். இங்கே மனோஜ் சார் சார் என்னங்க சார் ஆச்சு அமைச்சுங்க மனோஜும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புன்னு அட்வொகேட் வந்து சரி நான் யோசிச்சு பார்த்துறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க எவ்வளோ லட்சம் திருநாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அமைச்சுங்க மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. ஆப்புன்னு மனோஜ் வந்து 3 லட்சம் சார் அமைச்சுங்க மனோஜ் கேட்டு இருக்காங்க. ஆப்புன்னு அட்வொகேட் வந்து ஓகே 3 லட்சம் தானே, அந்த 3 லட்ச ரூபாய் இவங்ககிட்ட எடுத்து கொடுத்துருங்க, கேஸ் கொடுக்க மாட்டேன் அப்படி அட்வொகேட் கேட்டிருக்காங்க. இது கேட்ட உடனே ஸோ மனோஜுக்கு ரோங்கடிக்கு பயங்கரமான அதிர்ச்சி, ஐயோ இல்லைண்ணா அது திருப்பி ரிப்பீட் நம்ம பக்கமே அடிக்குதே சார் 2 பேருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆப்புன்னு அட்வொகேட் வந்து என்னங்க நீங்கள் ஓகே தானே எல்லாம் 3 லட்ச ரூபாய் கொடுத்துருவீங்களே அட்வொகேட் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புன்னு மனோஜ் வந்து சார் நான் எதுக்கு சார் கொடுக்கணும், நான் கொடுக்க முடியாது ஸோ மனோஜ் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே அட்வொகேட் வந்து ஓ அப்படியா கொடுக்க முடியுதா, சரி நான் வேணா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன் அப்படிங்குது அட்வொகேட் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டேன் ஸோ என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு ராஜா வந்து இங்கே பாருங்கள் சார் நான் உங்களுக்கு விசுவாசமாக தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் என் மேலே பழிய போட்டிங்க, நான் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கேன், ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பார்த்துக்குவோம் அப்படின்னு ராஜா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு மனோஜுக்கு என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே தெரியாமல் சரிங்க சார் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு மனோஜும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் தெரியல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.